and lo, a lamb stood on the Mount Sion, and with him 140 and 4,000, having his father's name written in their forehead. And I heard a voice from heaven, as the voice of many waters, and as the voice of the great, the thunder, and heard the voice of the harper. And they sang, as it were the new song before the other one, and before four beasts and the elders. And no man could learn that song but the 140 and 4,000 which were redeemed from the earth. பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமமும் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். அல்லாமலும் பெருவெள்ள இரைச்சலை போலவும் பலத்த இடி முழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசையை போலிருந்தது. போதும். இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவரே நீங்க பேசுங்க, அடியேனை மறைத்து நீங்க வெளிப்படுங்கப்பா. வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்று தாவீது ராஜா சொன்னது போல ஆண்டவரை ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளும் ஜீவனுள்ள வார்த்தைகள் பிரவேசிக்கட்டும். ஆண்டவரே உடைய வார்த்தையின் மூலமாய் ஆண்டவரே நீங்க கர்த்தாவே ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். வேதத்தில் உள்ள ரகசியங்களை வெளிப்படுத்த முடியாக ஜெபிக்கிறோம். அடியேனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க, நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் வாசிக்க கேட்ட அந்த வசனத்துல, பின்பு நான் பார்த்தபோது இதோ சியோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றியில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். அல்லாமலும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசையை போல் இருந்தது. அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டு கொள்ளப்பட்ட 144,000 பேரை அல்லாமல் வேறு ஒருவரும் கற்றுக்கொள்ள கூடாதிருந்தது. ஸ்திரீகளால் தங்களை பாருங்க, இந்த இடத்துல தொடர்ந்து நான் வாசிக்கும் போது, ஸ்திரீகளால் தங்களை கரப்படுத்தாதவர்கள் இவர்களை, கற்புள்ளவர்கள் இவர்களை, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்கள் மனுஷரிடத்திலிருந்து தேவனிடத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். இவருடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருக்கிறார்கள் என்று நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் வருகை அதி சமீபமாக இருக்கிறது. ஆகவே அவருடைய வருகையில நாம் காணப்படுவதற்கு நாம் இந்த 144,000 பேர் பாருங்க, இன்னும் என்னது ஆயத்தமாகல. இந்த 144,000 பேர் ஆயத்தமாகிட்ட ஆண்டோடைய வருகை வந்துவிடும். ஆகவே அந்த நாளுக்கு நாம் ஆயத்தப்படுத்தணும். இந்த 144,000 பேர் சியோன் மலை என்று நாம் பார்க்கிறோம். உண்மையாக ஜீவிக்கிறவங்க, கபடம் இல்லாதவங்க, அப்படிதான் நாம் பார்க்கிறோம். மாசு இல்லாதவர்களாய், ஒரு குற்றமும் ஒரு தூசியும் இல்லாதபடி தன்னை சுத்திகரித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய வேண்டும். அவர்கள் தான் சியோன் மலை, இந்த சியோன் அங்க தேவனோடு காணப்படுவோம் என்று நாம் பார்க்கிறோம். சியோன் மலை என்று நாம் பார்க்கிறோம். சியோன் மலை என்பது என்ன? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சொல்லுங்க, சியோன் மலைனா என்ன? ஏதாவது கழுகு மலையில் இருக்கிற மலைய எனக்கு தெரியும்.
பாருங்க, சீனா மலைன்னு கேள்விப்பட்டிருக்கேன், அந்த மலையெல்லாம் தெரியும். சியோன் மலை எங்க? நீங்க வேதத்தை நீங்க ஆராய்ந்து நிறுத்தி என்ன செய்யணும்? நீங்க வாசிக்கணும், ரெண்டாவது நிறுத்தி வாசித்து சிந்திக்கணும், தியானிக்கணும். அப்ப ஆண்டவரே இதில் உள்ள ரகசியங்களை என்ன செய்யுங்க, வெளிப்படுத்துங்க என்று நீங்க சொல்லிட்டு ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து வாசிக்கணும். கர்த்தர் அப்பொழுது வெளிப்படுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சியோன் மலை என்றால் என்ன சொல்லுங்க பாப்போம். தெரிஞ்சவங்க சொல்லலாம். சியோன் மலை என்பதுனா என்ன? சியோன் மலை அதுதான் பரிசுத்தம் உள்ள தேவன். பாருங்க, யாரும் சேரக்கூடாத பரிசுத்தத்தில் வாசம் செய்கிற தேவன், தேவனுடைய நகரம், அது அசையாத நகரம். அதான் நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சியோன் மலை என்பது தேவனுடைய நகரம் என்றும் பரலோகத்தின் தலைநகரம் என்றும் சொல்லப்படுகிறது. நம்முடைய தலைநகரம் என்ன? பிள்ளைங்க சொல்லுங்க. பிள்ளைகள்லாம் நல்லா படிச்சிருக்கீங்க, புக்குல வரும். நம்ம தலைநகரம் டெல்லி. அப்ப பாருங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பரலோக ராஜ்யம், இந்த உலகம் அசைகிறது, நிரந்தரமான உலகம் ஒருவருக்கும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட திறமை உள்ளவர்களும் கூட இந்த பூமியில கொஞ்ச நாள் தான் வாழ முடியும். நிரந்தரமான உலகம் அங்கதான். நாளில் ஒரு பங்கு ஒரு பக்கம் என்ன செய்யுது, ஒரு பங்கு அழிஞ்சு கொண்டுதான் இருக்கு. எந்த விதத்தில் ஆபத்து வருது, ஆனா என்ன ஆபத்து வந்தாலும் அது நம்ம அணுகாது. நம்ம பூமியில நிரந்தரம் நமக்கு கிடையாது. இந்த ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் பாருங்க, அதுதான் என்னது, தேவனுடைய பரலோகத்தின் நகரம், அதுதான் தலைநகரம் என்றும் எருசலேமின் மத்திய பகுதி என்றும் சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீத புஸ்தகம் 48வது சங்கீதம் 1வது வசனத்திலும் 2வது வசனத்திலும் இதை நாம் காணலாம். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும், தமது பரிசுத்த பர்வதத்திலும், தமது பரிசுத்த நகர பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர், மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். வட திசையில் உள்ள சியோன் பர்வதம், வட திசையில் உள்ள சியோன் பர்வதம் எங்க? நம்ம சியோன் பர்வதம் எந்த திசையில தான் இருக்கு? வட திசை என்று நாம் பார்க்கிறோம். வடிவப்பான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. சர்வ பூமியின் பாருங்க நாம் பார்க்கிறோம். சியோன் பர்வதம் வடிப்புமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம், அதுவே மகாராஜாவின் நகரம் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப அந்த நம்ம தகப்பனாகிய நம்ம அப்பாவை எத்தனை பேர் நாம் காண வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம். நிலையான அசையாத நகரம் அதுதான். அங்க சமாதானம், அங்கெல்லாம் லைட் எல்லாம் இருக்காது. தேவனே விளக்கா இருக்கிறார் என்று வெளிப்படுத்தல் விசேஷத்துல நாம் பார்க்கிறோம். தேவனே விளக்கு, அவரே வெளிச்சமாக இருக்கிறார். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அதுதான் தலைநகரமாக இருக்கிறது. அந்த சியோனை நீ சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் நீ கரையில்லாத வாழ்க்கை, பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை நீ செய்ய வேண்டும். அப்படிப்பட்டவர் தான் அங்க போக முடியும். அநேகர் இன்னொரு கூட்டம் நிறைய தெரியுது பாருங்க, எங்க சபை தான் போகும், ஒயிட் சிப்பா போட்டு அவங்க பாருங்க வெளியில அலங்கரிக்கிறாங்க. ஆண்டவர் அதை பார்க்க மாட்டார். எதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறாரு? இருதயத்தை பார்க்கிறார். உன் இருதயம் எனக்கு முன்பாக எப்படி இருக்கிறது? என்னுடைய சுபாவத்தினால நிரம்பி இருக்கிறதா? ஆவியின் கனிகள், அந்த அன்பு, 9 வித ஆவியின் கனிகள் உனக்குள்ள இருக்கிறதா? நீ சரியான முறையில என்னை பின்பற்றுகிறாயா? அதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். ஒரு கூட்டம் கல்யாணம் ஆகாம கரைபடல பாருங்க. இந்த இடத்துல வாசிக்க கேட்ட வசனத்துல கடைசியா நான் வாசித்தமே பாருங்க, ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள். அநேகர் பார்ப்பாங்க ஸ்திரீகளால் கரைப்படாதவங்க. அத ஒரு கூட்டம் ஜனம் கல்யாணம் ஆகாம என்ன செய்யறாங்க, நான் கரைபடல. நீ சிந்தையில ஒரு ஸ்திரியை இச்சையோடு நீ பார்த்துட்டான், நீ விபச்சாரம் செஞ்சிட்டேன்னு அர்த்தம். அப்படிதான் வசனம் சொல்லுது பாருங்க. அநேகர் ஆண்டவர் அதை பற்றி சொல்லல. ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள்னா என்ன? நீ உலகத்தால் கரைப்படக்கூடாது. ஸ்திரீகள் என்பது உலகத்தை குறிக்குது பாருங்க. ஸ்திரியை உலகத்துக்கு அடையாளமாக இந்த வெளிப்படுத்தி விசேஷத்துல பார்க்கிறோம். நீ உலகத்தால் கரைப்படக்கூடாது. அநேக ஒரு தீமையான காரியங்கள் இருக்கிறது, அவை எல்லாவற்றையும் நீ விட்டுவிட வேண்டும்.
நீ உன் இருதயத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள தீமையானவைகள் எத்தனையோ இருக்கிறது, அதுல நீ கரப்படக்கூடாது. வசனம் அதான் சொல்லுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேரியர் 12வது அதிகாரம், எபேரியருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 22வது வசனம். தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமிடத்திற்கும் என்று இந்த இடத்துல வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துக்கு யார்தாம்? இந்த சியோன் மலையில இந்த ஆட்டுக்குட்டியானவரோடு அங்க அவரே விளக்கா இருக்கிறார். மன மகிழ்ச்சியா இருக்கும், சமாதானம் இருக்கும், பொறாம இருக்காது, மிகுந்த சந்தோஷம் அந்த இடத்துல உண்டாகும். அந்த இடத்துக்கு யார்தான் போக முடியும்? நீ உலகத்தால் கரப்படாதபடி தன்னை நீ காத்து கொள்ளுகிற உண்மையான ஜனங்கள், உண்மையான விசுவாசிகள், உண்மையான ஊழியக்காரர்கள், தேவன் சொன்ன கட்டளையின்படி, அவர் சொன்ன கற்பனைகளின்படி உண்மையா நடக்கிற ஜனங்கள் தான் அங்க போக முடியும். சாதாரணமா அந்த இடத்துக்கு போக முடியாது. நீ கல்யாணம் ஆகாம நான் கரப்படல சொல்லி ஒருபோதும் நீ ஏமாந்து போக வேண்டாம். தன்னை அர்ப்பணிச்சிருப்பாங்க. கன்னியாஸ்திரின்னு நிறைய பார்த்துருக்குறோம். கல்யாணம் ஆகாமவே இருப்பாங்க. அவங்க என்னன்னா அது பெருமை பாராட்டக்கூடாது. பெருமை பாராட்ட நீ பெருமையினால் விழுந்துருவ. தன்னை அர்ப்பணிக்கிறது ஒவ்வொரு விதமும் பாருங்க. ஒருத்தர் கல்யாணம் பண்ணி ஊழியம் பார்க்கிறாங்க, ஒரு சிலர் கல்யாணம் ஆகாமவே தன்னை என்ன செய்யறாங்க? அர்ப்பணிக்கிறாங்க இயேசுவுக்கு. அவர் நம்ம எனக்காக இரத்தத்தை சிந்தினார். அவர் அவருடைய கிருபை இல்லாம கல்யாணம் ஆகாம ஊழியம் செய்ய முடியாது. அதான் அநேகர் நிலை நிற்க முடியாது, விழுந்து போயிடுவாங்க, யாராயும் கூப்பிட்டு போயிடுவாங்க, தேவனுடைய நாமம் தூசிக்கப்படும். அநேக இடங்கள் நம்ம பார்க்கிறோம். ஆகவே யாருக்கு ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறாரோ தன்னை உண்மையாக அர்ப்பணிப்பாங்க. ஆண்டவரே இந்த உலகம் எனக்கு வேண்டாம்ப்பா, உண்மையா கல்யாணம் பண்ணி ஊழியம் பார்க்கிறவங்களும் இருக்கிறாங்க, சரியான முறையில ஜீவிக்கிறாங்க பாருங்க. அதுவுமே தேவன் நியமித்து தான். தேவன் நினைச்சதே மனுஷன் பிரிக்காது இருக்க கடவன். அப்ப இயேசு கிறிஸ்து சொல்லுவதை பார்க்கிறோம். அப்ப கல்யாணம் ஆகாம ஊழியம் செய்யறதை நம்ம பார்க்கிறோம். ஆனா அது பெருமை பாராட்டக்கூடாது. தேவன் ஒவ்வொருவருக்கும் விசேஷமாக கிருபை தந்திருக்கிறார். இந்த இடத்துல பார்க்கிறோம் வசனத்துல, நீ ஸ்திரீகளால் கரைப்படாதபடி, அத வசனத்தை எடுத்துக்கொண்டு நான் ஸ்திரீகளால் கல்யாணம் ஆகல. தாவீதுராஜா சொல்றாரு, என் தாய் பாவத்தில் கற்பம் தரித்தால் நீ எப்படி பரிசுத்தமாக நீ பிறக்க முடியும்? நீ பாவங்களை அறிக்கை செய்த ஆண்டு உமக்காக நான் ஊழியம் செய்யறேன், அர்ப்பணிச்சு நீ வரணும். இந்த இடத்துல இந்த ஸ்திரீகளை பற்றி சொல்லல. நீ உலகத்தால் எந்த விதத்திலும் நீ கரப்பட்டு போகக்கூடாது, தன்னை காத்து கொள்ள வேண்டும், உண்மையாக ஜீவிக்க வேண்டும். இந்த வசனத்தில் அதான் பார்க்கிறோம். உண்மை உத்தமம், உண்மை உத்தமம் உள்ள ஊழியக்காரனே என்னுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று ராஜாதி ராஜா சொல்றார். அதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். அன்னைக்கு இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு கல்யாணம் ஆகாம பாருங்க, வசனம் அதுதான், நான் கல்யாணம் ஆகலையே ஆகணும். பவுல் சொல்றார், நித்தினத்தின் வெந்து சாகிறதோட விவாகம் பண்ணுகிறது நல்லது என்று அப்போஸ்தலராகிய பவுல் மூலமா ஆண்டவர் பேசுறார். அது பெருமை பாராட்டி கடைசிக்கு புதிய பூமி கூட என்னது புதிய வானம் கூட கிடைக்காம போயிடுவாங்க. ஆகவே அந்த பெருமைகள் அநேகருக்குள்ள இருக்கிறதே நாம் பார்க்கிறோம். அதை ஆண்டவர் பார்க்கல. இந்த வசனத்துல பார்க்கிறோம், ஸ்திரீகளால் நீ உலகத்தால் கரைப்படக்கூடாது என்று நாம் பார்க்கிறோம். யாக்கோபுல நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சியோன் மலையிடத்திற்கும் ஜீவன் உள்ள எருசலேம் இடத்திற்கும் என்று இந்த இடத்துல வாசிக்கிறோம். அந்த இடத்துக்கு நீ போக வேண்டுமானால் நீ இயேசுவின் வழியிலே செல்ல வேண்டும். அங்கே ஆட்டுக்குட்டியானவராகிய கிறிஸ்துவோடு 144,000 பேர் நிற்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவர்கள் மேல் பிதாவின் நாமம் எழுதப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். இவர்கள் ஜெயங்கொண்டவர்கள், புதுப்பாட்டு பாடுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று வெளிப்படுத்தல் விசேஷம் 3வது அதிகாரம் 12வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். பாருங்க, ஜெயங்கொள்ளணும். ஒரு மூக்குப்பொடியிலிருந்து, ஒரு சீரட்டிலிருந்து, ஒரு மதுபானம், அதுல இருந்து உனக்கு விடுதலை இல்லை, கோபத்திலிருந்து விடுதலை இல்லை. அப்படி இதெல்லாம் நாம் ஜெயிக்க வேண்டும். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், சியோன் மலையிடத்திற்கு, அந்த தேவனுடைய அந்த ராஜ்ய நகரமாகிய பரம எருசலேமிடத்திற்கும் சியோன் மலையிடத்திற்கு நீ போவதற்கு நீ ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளையாக நீ காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து உலகத்தையும் மாமிசத்தையும் ஜெயித்தவராய், ஜெயித்த தேவனாய் அவர் காணப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் வந்து அந்த இடத்துக்கு சாதாரணமா போக முடியாது. ஒரு கலெக்டருக்கு இந்த பூமியில போகணும்னா எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்கு, எவ்வளவு பக்குவம் அடைய வேண்டியது இருக்கிறது வந்து இது பூமியில. ஆனா அந்த ராஜ்யம் வந்து அவர் கேட்ட ஒரு பரிசுத்தம் வேண்டும், உண்மையாக ஜீவிக்க வேண்டும், ஒரு உத்தம இருதயம். நம்முடைய இருதயம் திறந்த புஸ்தகமாக தேவனுக்கு முன்பாக ஒளிவு மறைவு எதுவும் இருக்காதபடி எப்பொழுதும் என்னை காண்கிற தேவனாய் இருக்கிறார் என்ற இந்த அறிவு நமக்குள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளையாக இருக்க வேண்டும். நாம் ஜெயங்கொள்ளும் போதுதான் வந்து அந்த அங்க போக முடியும். ஒரு டிவி சீரியல்ல இருந்து என்ன இல்ல விடுதலை இல்லை. அதனாலதான் வந்து ஆவிக்குரிய சபையில் அங்க சொல்லுவது அதுதான். ஒரு சில கண்டிப்பு நம்ம சபையில் ஆவிக்குரிய சபைனா கண்டிப்பு இருக்கணும். கண்டிப்பு இல்லாத இடத்துல, தீக்கு தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போயிடுவாங்க. ஆகவே ஒரு கட்டுப்பாடு ஆண்டவர் வைத்திருக்கிறார். பேரு கிறிஸ்தவ சபையெல்லாம் அப்படி கண்டிக்க மாட்டாங்க, ஆள் வந்தா சரிதான். அப்படி அல்ல, வந்து தேவன் உங்களை ஆசீர்வதிக்க முடியாக விரும்புகிறார். ஒரு மனிதனை எப்படிதான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராம்? நம்ம இருதயத்துக்குள்ள வந்துதான் ஆசீர்வதிக்கிறார். அதான் உண்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அவருடைய வார்த்தை உன் இருதயத்துக்குள்ள வந்துதான் உன்னை உயர்த்தி வைப்பார், உன்னை மேன்மைப்படுத்துவார். ஆகவே இந்த கண்டிப்பு நமக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. இதுதான் அநேக ஸ்கூல்ல பார்க்கிறோம், ஒரு கட்டுப்பாடு வச்சிருப்பாங்க. அப்ப நம்முடைய தேவன் நல்ல கஷ்டம் இல்ல, தேவன் நமக்கு வைத்திருக்கிற கட்டுப்பாடு எந்த தீமையான வழியில நீ போய் கெட்டு போயிடக்கூடாது, நீ பரிசுத்தமாக வாழணும். என் மகன், நீ என் மகள், நீ தலை குனிஞ்சு நீ போவதை நான் விரும்ப மாட்டேன். நீ தலை நிமிர்ந்து நடக்கணும்னா நான் உனக்குள்ள வரணும். அதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். இதை நீ செய்ய, எனக்கு பிடிக்காத காரியங்களை நீ செய்யக்கூடாது. அதைத்தான் ஆண்டவர் நமக்கு ஒரு கட்டுப்பாடு வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆடு மாடு பாருங்க, ஆடு மாடு வந்து ஒரு ஒழுக்கம் இருக்காது. நம்ம கவனிச்சிருப்பீங்க. நான் வந்து அது நமக்கு என்னதோ ஒரு அறிவு அதிகமா ஆண்டவர் தந்திருக்கிறபடினால் நம்ம அவருடைய பிள்ளைகள், அவருடைய சாயலா சிருஷ்டிக்கப்பட்ட பிள்ளைகள். நமக்கு ஒரு கட்டுப்பாடு ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒரு ஒழுக்கங்களை தேவன் கற்றுக் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவம் என்பது ஒரு மதம் அல்ல. கிறிஸ்துவம் என்பது என்ன? தேவனுடைய ஒரு மார்க்கம், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிற நல்ல ஒரு இடமாய், அதுதான் வந்து கிறிஸ்துவம். எவன் ஒருவன் தேவனுடைய மார்க்கத்தை ஒழுக்கத்தை பின்பற்றுகிறானோ அவன்தான் உண்மையான கிறிஸ்தவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே நாம் தொடர்ந்து என்ன செய்ய வேணும்? வந்து நாம் ஜெயங்கொண்டவர்களாக இருக்கணும். எத்தனை பேர் ஜெயங்கொண்டிருக்கோம்? கோபத்திலிருந்து சின்ன வார்த்தை சொன்னா கோபம் வந்துருது, அதுல ஜெயம் இல்லை. கெட்ட பழக்கத்திலிருந்து என்ன இல்லை? ஜெயம் இல்லை. செல்போன் பாருங்க, செல்போன் என்ன நேரம் நைட்டு பகலும், அதனாலதான் கண்ணு தெரியாம போயிருது. கண்ணு கெட்டு போகிறதுக்கு காரணமே அதுதான். செல்போன்ல இருந்து என்ன இல்லை? சாப்பாடு கூட வேணாம், செல்போன் பாருங்க. கெட்டின மனைவி கூட பெருசு இல்ல, செல்போனு தான் மனைவியா இருக்கு இந்த கடைசி காலத்துல பாக்குறோம். அப்படி பிசாசு என்ன செய்யறான்? ஒவ்வொரு மனிதனையும் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். உங்களுக்கு எதை நீ பலவீனமாக இருக்கிறாயோ, எதுல நீ பலவீனமாய் எதை நீ அதிகமாக நேசிக்கிறாயோ அது பிசாசு வந்து தெரிந்து கொண்டுதான் இதை உனக்குள்ள கொடுத்துருவேன். அதிகமா விரும்பி தூக்கம் போயிடும், நைட்டும் பகலும் பார்த்து அதை அடிமையாக வைத்து, அது பிசாசுடைய காரியம். நாம் தேவனுக்கு தான் அடிமை, பிசாசுகளுக்கு அடிமைகளா ஆக வேண்டாம், மனுஷர்களுக்கு அடிமைகளா ஆகாதீர்கள் என்று நாம் பவுல் மூலமாக தேவன் பேசுவதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க எத்தனை பேர் சியோன் மலையை நீங்க பார்த்திருக்கீங்க? சொப்பனத்துல வந்து இந்த செய்தி கொடுக்கறதுக்கு முன்பாகவே ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்பாகவே ஒரு இடத்துல இந்த செய்தியை கொடுத்தேன். அப்ப பாருங்க, அதுக்கு செய்தி கொடுப்பதுக்கு முன்பாகவே இந்த வசனத்தை கொடுக்கும் போதே ராத்திரியில சியோன் மலை பூரா வெண் வஸ்திரம், ஆனா பார்த்த ஒவ்வொரு சகோதரிகளா தான் இருக்காங்க. பூரா சகோதரிகள் தான் அதிகமா, ஆண்களை பார்க்க முடியல அந்த இடத்துல, தெரியல அவ்வளவா, சகோதரிகளா இருக்காங்க. அங்கெல்லாம் ஆண் என்றும் இல்ல பெண் என்றும் இல்ல, எல்லாரும் சகோதரிகளாக இருக்கிறோம் என்று வந்து நாம் வேதத்துல ஆண்டவர் சொல்லுவதை பார்க்கிறோம். சியோன் மலை நான் போய்கிட்டே இருக்கேன், ஆனா பாடல் பாருங்க இந்த இடத்துல அதுதான் வெளிப்படுத்தல் விசேஷத்துல அநேக சொப்பனங்களை 4-5 சொப்பனத்தை எனக்கு கொடுத்துருக்காரு. ஆனா கடைசிக்கு வசனம் வாசிக்கும் போது பார்த்தா அந்த வெளிப்படுத்தல் விசேஷத்துல இருக்கிறதான் ரகசியத்தை வெளிப்படுத்திருக்காரு எனக்கு. பாருங்க அப்படிதான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். யாரும் வந்து அந்த பாடல் பாருங்க அப்படி அது பாடல், இந்த பாடல் கண்டுபிடிக்க முடியல, ஆனா கேட்க இனிமையா இருக்கு. இந்த பாடல் உலகத்திலேயே வந்து என்ன செய்யல,
கேட்கல, அவ்வளவு புதிய பாடல் இருக்கப்பா சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷமா மகிழ்ச்சியா இருந்துச்சு. அப்படி ஆண்டவர் சொப்பனத்தை ஒரு 7 வருஷம் இருக்கும், இப்ப 6-7 வருஷம் இருக்கும். அப்ப ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார், இந்த சொப்பனத்தின் மூலமாக கர்த்தர் காண்பித்தார். ஆகவே நீங்க ஜெபிக்கும் போது இதையும் கூட நீங்க ஆண்டவர் விரும்பணும். நீங்க வாஞ்சை இல்லாத பட்சத்துல தேவன் தரமாட்டார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். வருஷம் முழுவதும் பணத்தவே கேட்க கூடாது. ஆண்டவே ட்ரெஸ் கொடுங்கப்பா, புது ட்ரெஸ் கொடுங்க நம்ம கேட்க கூடாது. நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். என் வாழ்க்கையெல்லாம் அதுதான், ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம். புது ட்ரெஸ் அதெல்லாம் பிள்ளைகளுக்கு வேணுமே, ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் சந்தித்தார் பாருங்க. அதுபோல நம்ம எதுக்கு என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் தேவனை நோக்கி நாம் காணப்பட வேண்டும். ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவரே சொப்பனத்தினால பேசுங்க, இப்படி சத்தத்தை நான் கேட்கணும். இயேசுவின் சத்தம் எப்படி இருக்கும், மெல்லிய சத்தமா இருக்கும். அவருடைய வார்த்தை நம்மளை உயிர்ப்பிக்கும், அவருடைய வார்த்தை நம்ம ஆசீர்வதிக்கும். உன் குடும்பத்துல தடையா இருக்கு, ஆசீர்வாத தடை இருக்கு. நான் ஆண்டவரே இது என்ன, நீங்க ஆண்டவரே நீ எனக்குள்ள வரணும், நான் எதை எதை விடணும், நான் தயாரா இருக்கிறேன், உணர்த்துங்க, சொப்பனத்தின் மூலமா பேசுங்க. நீங்க விரும்பணும். விரும்பும் போது இந்த தடைகளை ஆண்டவர் காண்பிப்பார். உடனே நீ ஒப்பு கொடுத்து, இந்த ஆவி ஆத்மா சரீரம் என்னுடைய அல்ல உம்முடையது. வசனம் தான் சொல்லுது. 1 கொரிந்தியர்ல பவுல் மூலமா ஆண்டவர் சொல்றார், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. கிரயத்துக்கு ஆண்டவர் நம்மளை வாங்கி கொண்டார். இந்த சரீரம் தேவனுடையது. இந்த சரீரத்தை நம்மளால செஞ்சு வைக்க முடியாது, தேவனுடைய சிருஷ்டிப்பு. ஆகவே இதை நாம் கரப்படுத்தக்கூடாது. ஆகவே சரீரத்தை பரிசுத்தமாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்மை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவரே அதை கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். பணத்தை அதையும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கோம். ஆனா வசனம் என்ன சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியின் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சரீரத்துக்குரிய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் தருவார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இயேசு கிறிஸ்து அற்புதம் அடையாளம் செய்து கொண்டு வராரு பாருங்க. வியாதி உள்ளவர்ல குணமாக்குறாரு. ஆனா அவரோடு வந்த ஜனங்கள், நான் வேதத்தை வாசிக்கும், அவரோடு வந்த ஜனங்க கூட விசுவாசிகள் இருந்த வேதம் சொல்லுது பாருங்க. மற்றவர் தான் 2 குருடர்கள் தாவீதின் குமாரனை இறங்கும், அவன் சுகத்தை பெற்றுக்கொள்றான். வெளியில இருக்கிற சுகத்தை பெற்றுக்கொள்றான். வேதத்தில் அதான் தான் கூட இருந்தவங்க விசுவாசிக்கல, அதான் ஒரு சிலர் விசுவாசிக்கல. ஆகவே நாம் இப்படி இருக்க கூடாது. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த 2024வது வருஷத்துல ஆண்டவரே கர்த்தாவே எனக்கு வந்த சோதனைகள் எல்லாவற்றையும் இந்த வருஷத்திலேயே போயிரும். இந்த 2025வது வருஷத்தை ஆண்டவரை நான் காணும் போது என்னை மேன்மையாக ஆசீர்வாதமாக என்னை வைப்பீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து அதான் சொல்றார், நீ விசுவாசிக்கிறாயா, அப்பொழுது உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது என்று சொல்றார். ஒரு மனுஷனால என்ன செய்ய முடியாது, ஒரு அற்புதமோ அதிசயத்தை காண செய்ய முடியாது. யாராலதான் முடியும், இயேசுவால் மாத்திரமே முடியும். உன்னை நோக்கி பார்த்துட்டான், தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு காரியம் ஜீவியம் உனக்குள்ள இருந்தா அவர் தேடி வருவார். அதுதான் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஜெயங்கொள்ள வேண்டும். வாசிப்போம். வெளிப்படுத்தல் விசேஷம் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை சீக்கிரம் எடுத்து வாசிக்கலாம். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனை, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, குட்டையா இருக்கட்டும் வளர்த்தியா இருக்கட்டும், பல்லு போன கிழவியா இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், எல்லாம் அவருடைய ஜீவன். வசனம் என்ன சொல்லுது, ஜெயங்கொள்ளுகிற எவனோ, எவனாயில் இருக்கட்டும் அப்பா, அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். அதினின்று அவன் ஒரு காலும் நீங்குவதில்லை, அதிலிருந்து அவன் ஒரு காலும் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும், என் தேவனுடைய நாமத்தையும், என் தேவனால் பரலோகத்தில் இருக்கிறவையும், என் தேவனால் பரலோகத்தில் இருக்கிற புதிய எருசலேமாகிய என் தேவன், புதிய எருசலேமாகிய எங்கதான் இருக்கு புதிய எருசலேம், பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும், என் புதிய நாமத்தையும், என் புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும், என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன் என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பாருங்க, இந்த கடைசி காலத்தில் நீ உன் ஜீவியம் தேவன் விரும்புகிற மாதிரி இருந்தா உன்னை மேன்மைப்படுத்தி ஆண்டவர் வைப்பார். உனக்கு ஒரு திட்டங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நம்ம குறைச்சி பேசக்கூடாது. நான் இப்படி இருக்கிற இந்த உலகத்துல பிறந்ததே வேஸ்ட்,
உன்னை நீ தாழ்த்தக்கூடாது. உன்னை விசேஷமான ஒரு திட்டங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது எப்போது வெளிப்படும்? நீ தேவனுக்கு பிரியப்படுத்தணும். இத தேவன் எதை நம்ம பாடல் படித்தா, ஜெபித்தா, நன்மை செய்தா, எது அவர் பிரியப்படுகிறாரோ அதை எல்லாவற்றையும் நீ செய்யணும். அவரை நீ பிரியப்படுத்தினா கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். அவருடைய வேலையை நீ சரியாக நீ செய்தால் உன் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35வது அதிகாரம் 10வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35வது அதிகாரம் 10வது வசனத்தை ஒருவர் சீக்கிரம் எடுத்து வாசிக்கலாம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி என்ன செய்யணும்? ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். ஹல்லேலூயா. நீ திரும்ப வேண்டும், பாவத்தை விட்டு வெளியே வர வேண்டும், தேவன் பிரியப்படுகிற மாதிரி நீ ஜீவிக்க வேண்டும். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் தாம் திரும்பி ஆனந்த களிப்புடன் சந்தோஷமாய் சமாதானத்துடன் பாடி சியோனுக்கு வருவார்கள் என்று நாம் வாசிக்க கேட்டோம். அவர்களுக்கு தான் என்ன உண்டாகும்? நித்திய மகிழ்ச்சி. அவர்கள் தலையின் மேல் இருக்கும். அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். என் ஜனமே, ஹல்லேலூயா. நீ எந்த சூழ்நிலையிலும் வந்திருக்கலாம், நீ சந்தோஷம் இல்ல, மகிழ்ச்சி இல்ல என்றா நீ தேவனுடன் நீ கேளுங்கள், அப்பொழுது உனக்கு கொடுக்கப்படும். அவர் தரும் வரை நீ கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டும். கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இந்த கதவு திறக்கும் வரை நீ விடாப்பிடியா யாக்கோபை போல என்னை ஆசீர்வதித்தால் என்னை விடமாட்டேன் என்று பிடிவாதமாக தேவனை நோக்கி உன்னை வந்து இந்த கதவு வழிவாசல் திறக்கும் வரை நீ அவரை நோக்கி நீ கூப்பிட்டு கொண்டிருக்க வேண்டும். தேடுங்கள், அப்பொழுது அவரை கண்டடைவீர்கள். நீ அவரை கண்டடையும் வரை நீ தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு விடாமுயற்சி நமக்கு வேண்டும். உனக்கு இருக்கிற சஞ்சலத்தையும் அவர் மாற்றி உன்னை சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் உன்னை நிரப்ப ஒரு வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அந்த சியோன் மலை, சியோனில தேவனுடைய வாசஸ்தலத்துல அசையாத அந்த ராஜ்யத்துல சஞ்சலம் இருக்காது, தவிப்பு இருக்காது, கடன் இருக்காது. வந்து அந்த இடத்துல வந்து பாருங்க, சமாதான கேடு உண்டாகாது. அந்த இடத்துல கரண்ட் கட்டு கூட வராது. இங்கதான் கரண்ட் அடிக்கடி போகுது. பரலோக ராஜ்யத்தில் அவரே விளக்காயிருக்கிறார், அவரே வெளிச்சமாயிருக்கிறார், அவரே நமக்கு நித்திய வெளிச்சமாயிருக்கிறார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். என் ஜனமே, நீ எதற்கும் நீ கவலைப்பட வேண்டாம். அவர் ஒரு நொடி உன்னை நோக்கி பார்த்துட்டா அவர் உன்னை உயர்த்தி வைப்பார். இப்ப இருக்கிற உனக்கு இருக்கிற சூழ்நிலைகள் அவருக்கு முன்பாக ஒரு சிறு புள்ளிய போல இருக்கிறது. இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அந்த தேவன் உனக்கு இருக்கிற பிரச்சனைகள் சிறு காரியம்தான். நீ எப்பொழுது அவருடைய நாமத்தை நம்பி அவர் சொன்ன இந்த வார்த்தையை நீ விசுவாசிக்கும் பொழுது உனக்குள் ஒரு அற்புதத்தை உண்டாக்குவார். உன்னை அதிசயங்களை காண செய்வார். இப்போது இருக்கிற சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். நீ மனுஷனையும் யாரையும் நீ நம்ப வேண்டாம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து நித்திய வெளிச்சமாகிய அந்த தேவன் நாமத்தில் நீ நம்பிக்கை வைத்து சரியான முறையிலே தேவனை பிரியப்படுத்திக் கொண்டே இரு. கர்த்தர் உன்னை நோக்கி பார்த்துட்டான், அவ்வளவுதான். எல்லாம் வேலை நீ எது கேட்டையோ தனித்தனியா கேட்க வேண்டியதில்லை. உன்னை என்ன நீ வேண்டிக் கொண்டாயோ அத்தனை விண்ணப்பங்களையும் கேட்டு அவர் உதவி செய்வார். இரவும் பகலும் அவரை நோக்கி வேண்டிக் கொள்ளும் விஷயத்தில் அவர் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த சியோனுக்கு நான் சியோன் நீங்க வேதத்தை வாசிக்கும் போது சதுரமாக இருக்கும் அந்த இடம். உயர்வும் இல்ல, தாழ்வும் இல்ல. பாடல் கூட இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். இயேசுவின் குடும்பம் ஒன்று உயர்வும் இல்லை, தாழ்வும் இல்லை. இந்த பாடலை படிப்போம். உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜா
இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா கரங்களை தட்டி உற்சாகத்துடன் பாடுவோம். என்றென்றும் ஆண்டிடுவார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் யாருதான்? ஒரே குடும்பம். வந்து தனித்தனியா குடும்பம் பிள்ளை இருந்தாலும் அதை நம்ம 6 நாள் வேலை செய்யற 7வது நாள் பரிசுத்த ஓய்வு நாள். ஐக்கியத்தை குறிக்குது. ஐக்கியமாக இருக்கிறோம். ஒரே குடும்பம்னா என்ன செய்யணும்? ஒரு குடும்பத்துக்குள்ள ஏதாவது கஷ்டம்னா நம்ம என்னதான் செய்யணுமா? உதவி செய்யணும், நன்மை செய்யணும். அதுதான் ஒரு மனிதன் பரலோக ராஜ்யத்துக்கு போறானா ஆண்டவர் பரலோகமாக இந்த பூமியிலே ஒவ்வொருவனையும் பக்குவப்படுத்தி தான் பரலோகமாக உருவாக்கி தான் அந்த ராஜ்யத்துக்கு ஆண்டவர் எடுத்துக்கொள்கிறார். அநேகரை பார்க்கிறோம், நல்ல ஒரு நன்மை செய்து வந்து எந்த கெட்ட பழக்கம் இல்லாம வாழ்ற பரிசுத்தவான்களை கவனித்து பாருங்க, ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க. நிறைய பேர் என் கூட பேசுறவங்க அநேகர் ரசிக்கப்பட்ட சபையில அநேக ஊழியக்காரர் இருக்கிறாங்க. நல்லா பேசுவாங்க, நல்ல ஜீவியம் அவ்வளவு நல்லா இருக்கும், சுபாவம் நல்லா இருக்கும். நிறைய இருந்தா 2-3 மாதம் தான் வந்து இருப்பாங்க, மாத்தி போடுவாங்க, வந்து நல்லா பேசுவாங்க. 6 மாதமோ 1 வருஷம் கூட இருக்கிறது சந்தேகம். ஏன்னா கெட்டு போயிடக்கூடாது. அடுத்து பக்குவம் அடைஞ்சதும் ஆண்டவர் எடுத்துக்கொள்றாரு. அதனால அநேக பரிசுத்தவான்கள் சாகிறதே நாம் பார்க்கிறோம். வந்து பாருங்க, அவங்க நித்திரை, அவங்க என்ன செய்யறாங்க? சாகல. சரீரம் தான் என்ன செய்யுது? இந்த பூமியில இருக்கு, மண்ணுக்குள்ள. ஆவி ஆத்மாவும் அவரிடம் போகுது. ஏன்னா இன்னி இருந்தா வரப்போற காலம் பொல்லாத காலம். ஆரம்பத்துல வந்து கரகாட்டம் இருந்தது, 2வது என்ன திரைப்படம், டிவி, இப்ப செல்போன், இப்ப என்ன வாய்க்கு நுழையல, என்னன்னதான் வருது. இதெல்லாம் என்னதான் ஆபத்து நமக்கு, ஆபத்து வந்து. அதனால வந்து இந்த வீடு தேடி வருது. அப்பெல்லாம் வந்து டிக்கெட் எடுத்து சண்டை போட்டு என்ன செய்வாங்க? தேட்டருக்கு போவாங்க. இப்பெல்லாம் தேட்டரு, அநேக தேட்டர்கள் தேவ ஆலயமா மாறப்பட்டிருக்கு. எங்க நம்ம 7000 மணில பார்த்தா ஒரு தேட்டர் இருக்கு. மெயினா அந்த தேட்டர் தான் பெரிய தேட்டர். இப்ப ஜெப வீடாக இருக்கு. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறார். ஆகவே போறோம், புது படம். அது பிசாசு என்ன செய்யுது? நீ அலைய வேண்டாம், வந்து காசு இல்லைன்னு நினைக்காத, வீடு தேடி என்ன செய்யுது? நெட்டு போட்டவர்னு எல்லாமே என்ன வந்துருது? செல்போன்ல அடங்கி இந்த கைக்குள்ள பிசாசு வச்சுட்டான். அதனாலதான் வந்து நீங்க என்ன செய்யணும்? ஜீவ மார்க்கத்தை நீங்க பின்பற்றணும். கிறிஸ்தவத்தை நீங்க உண்மையான கிறிஸ்தவன்னா நன்மை செய்யணும். மற்றவங்க படுற துன்பத்துல நீங்க என்ன செய்யணும்? பங்கெடுக்கணும். ஒருவர் பாரத்தை ஒருவர் தாங்க வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆகவே இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டு போயிடக்கூடாது. ஆகவே உனக்கு உண்டானதுல என்ன செய்ய? பிச்சை கொடு. பிச்சை தான், நிறைய தர சொல்லல. பிச்சை நமக்கு 10,000 ரூபா இருக்குன்னா ஏதாவது சின்ன ஒரு பிச்சை வந்து நம்ம கொடுக்கும் போது அது ஆண்டவர் மகிமைப்படுறாரு. அதுதாங்க, ஆண்டவர் எதையும் நம்மகிட்ட கேட்கல. ஆனா அதுதான் நன்மை செய்கிறவர்களா இருக்கணும், உண்மையாக இருக்கணும், உத்தமமா இருக்கணும். அப்படிப்பட்டவங்க தான் எஜமானி சந்தோஷத்துக்குள் பிரவேசிக்க முடியும். இந்த சியோன் மலை பாருங்க, அந்த நகரம் எவ்வளவு அசையாத ராஜ்யமா இருக்கிறது. அந்த பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். உண்மையானவைகள் தான் அந்த சியோனுக்கு போக முடியும். ஆகவே இந்த பூமியில நான் கல்யாணம் ஆகல, நான் பரிசுத்தமா இருக்கேன் சொல்லி அநேகர் வஞ்சிக்கிறத நம்ம பார்க்க. பிசாசு வஞ்சிக்குது. அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு வருதுன்னு சொல்றாரு. நீ 1 மணி நேரம் ஜெபம் பண்ணு, அவங்க 1 மணி நேரம் ஜெபிக்கிறாங்களா, வந்து உனக்கு பலனை தந்திருக்கிறாரு. 2 மணி நேரம் பொழுதுக்கு நீ ஜெபம் பண்ணு. ஆனா வந்து மற்றவர்களை பார்க்க கூடாது, நீ இயேசுவை நோக்கி பார்க்கணும். அப்ப நீ எந்த அளவுக்கு நீ விசேஷமாய், எந்த அளவுக்கு நீ பிரியப்படுத்துகிறாயோ வந்து அந்த அளவுக்கு உன் ஜீவியத்தை சரிப்படுத்துவார், செம்மைப்படுத்தி செம்மையான பாதையில நடக்க செய்வார். உன்னை ஆசீர்வதித்து அவரை போல உன்னை மாற்றி வந்து இந்த சியோனுக்கு அவரிடம் சேர்க்க ஆண்டவர் உதவி செய்வார். அது அநேகர் 12 சீசர்களுடன் நீங்க பாருங்க. கிறிஸ்துவம் என்பதே வந்து பாடுகளின் ஜீவியம், இடுக்கமான வாசல். அவங்க பூராமே வந்து என்ன செய்ய, கொலை செய்யப்பட்டு பட்டயத்தினால் குத்தப்பட்டு தலைகீழாக சிலுவையில அறையப்பட்டு, பேதுருலாம் தலைகீழாக அறையப்பட்டார். ஒவ்வொரு சீசர்களும் வந்து சொல்றாங்க, இந்த சரீரத்துக்கு முக்கியத்துவம், இந்த சரீரம் மறுபடியும் எழும்பும் பாருங்க. அதுதான் விசுவாசம். அந்த அசைற உலகனுக்கு வேண்டாம், இந்த பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்று தியாகம் பண்ணினாங்க. அதுதான் ஒரு மரணம் இருக்குன்னு, அந்த மரணத்துக்கு இயேசு கிறிஸ்து பாருங்க ஒரு பார்வை பார்த்தா பொசுங்கி போயிடுவாங்க. அவர் எதுக்கு ஒப்பு கொடுத்தார்? பிதா அவருக்கு வைத்த சித்தத்தை, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். நம்மளை மீட்டு எடுத்தார், இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு எடுக்க வேண்டும் என்று பிதாவின் நோக்கம். அதை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார் ஜனமே. ஆகவே வந்து தேவன் நம்மளை
மீட்டு எடுத்தார். இயேசு கிறிஸ்து பாதாளத்தையும் அவர் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவராய் இருந்தார். உலகத்தையும் மாமிசத்தையும் ஜெயித்தவராய் இருந்தார். அதுபோலவே நாம் ஜெயிக்க வேண்டும். ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளையாய் நீ காணப்படும் போதுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்வார். நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நீ அடைவாய். உனக்கு இருக்க சஞ்சலம் நீங்கி போகும். தவிப்பு ஓடி போகும். நீ பரலோகமாக இந்த பூமியிலே நீ உருவாக்கப்பட வேண்டும். அவரை நீ சந்தோஷப்படுத்த வேண்டும். தேவனை நீ பிரியப்படுத்த வேண்டும். வேதத்தை வாசிக்கும் போது அவர் நம்மோடு பேசுகிறார். நாம் ஜெபிக்கும் போது நாம் அவரோடு பேசுகிறோம். ஜெபம் என்பது என்ன? நாம் தேவனோடு பேசுவது. பாருங்க, நாம் பண்ணின விண்ணப்பங்களை மறுபடியும் நமக்கு பதில் தருவரை தொடர்ந்து ஜெபிப்பதுதான் உண்மையான ஜெபம். ஜெபம் என்பது நாம் தேவனோடு பேசுவது. அவர் நமக்கு பதில் தரும் வரை நீங்க ஜெபிப்பதுதான் ஒரு உண்மையான ஒரு ஜெபம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒருத்தருக்காக ஜோமன சமாதானம் உள்ள ஜெபிச்சுக்குங்க. கடன் பிரச்சனையில இருக்காங்க, ஜெபிச்சுக்குங்க. அடுத்த வாரம் வந்துட்டா அவ்வளவுதான், அது நிறைவேறணும். அந்த சம்பந்தப்பட்டவங்களை நீ தொடர்ந்து ஜெபிக்கணும். அதே மாதிரி ஜெபிக்க வேண்டிக் கொண்டவர்கள் என்ன செய்யணும்? அந்த காரியத்துக்காக நீ தொடர்ந்து ஜெயம் கிடைக்கும் வரை நீ நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ ஜெயம் கொண்ட ஆண் பிள்ளையா இருக்கணும். உலகத்தை எத்தனையோ காரியம் இருக்கு, அதுல பட்டு சேலை கட்டணும், அதுல இருந்து உனக்கு விடுதல் இல்லையே. ஒரு தகுதியான வஸ்திரத்தை நீ உடுத்தணும், தப்பு இல்லை. பட்டு சேலை உடுத்துற தப்பு கிடையாது. ஆனா தேவன் தந்தா நீ உடுத்திக்க, அதை அழகு பார்த்து அதுதான் வேணும். கடனை உடனே வாங்கி நீ செய்வது தேவனுக்கு பிரியம் இல்லை. இப்ப தேவனுக்கு எதுதான் பிரியம்? நீ வேதத்தை வாசிக்கணும். உனக்கு கொடுக்கப்பட்ட கணவனை நீ பிரியப்படுத்தணும். எது எது அவர் விரும்பாம இருக்கிறாரோ அதெல்லாம் நீ செய்யக்கூடாது. அவர் பிரியமாய் உன் கணவனுக்கு பிரியமா நடந்து கொள்ளும் போது கர்த்தர் என்ன செய்யறாரு? சந்தோஷப்படுத்துறாரு. குடும்பத்துல சமாதானமா நீ இருக்கணும். அதெல்லாம் அவர் பிரியப்படுத்துகிற காரியம். நீ ரட்சிப்ப, நீ பெற்ற ரட்சிப்பை மற்றவர்களுக்கு சொல்லும் போது தேவனை மகிமைப்படுத்துகிறாய். அவர் மகிமைப்படுத்திக்கிட்டு இருந்தா சும்மா விடுவார்? அவரு என்னதான் செய்வாரு? உன்னை ஆசீர்வதிப்பார். நம்ம செய்ய வேண்டிய பெரிய ரகசியம் அதுதான். இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு எத்தனை பேர் தேவனுக்கு பரிசு கொண்டு வரீங்கன்னு பார்ப்போம். பாருங்க, நம்ம வேதத்துல பாக்குறோம். இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது பாருங்க, இந்த இடத்துல நட்சத்திரம் வழிகாட்டுது. சாஸ்திரிகள் என்ன செய்யற பொக்கிஷங்களை வைத்தாங்க பாக்குறோம். இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல தேவனுக்கு நீ கொடுக்குற பரிசு ஆத்துமா. நீ ஆத்துமா, அழிந்து போற ஆத்துமாக்களை நீ வழிகாட்டுற. அவ்வளவுதான். கூட்ட ஆலயத்துல உட்கார வைக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை அவங்களுக்குள்ள பிரவேசி, ஒரு நிம்மதி, ஒரு சமாதானம் கிடைக்கும். எங்கெங்கயோ போய் ஏமாந்து இருப்பாங்க, மனசு நொந்து போய் இருப்பாங்க. நீ கூட்டு உட்காரத்தான் வைக்க போற, அவ்வளவுதான். வேற எதுவுமே செய்யல. இயேசு உனக்கு சமாதானத்தை தருவார்ப்பா. விடிவு காலம் உனக்கு பிறக்கும். நான் சொல்றத நம்பலன்னு நீ பார். நீங்க அந்த வார்த்தை சொல்லிட்டு போட்டு உட்காருங்க. பெரிய ஒரு அதிசயங்களை ஆண்டவர் இந்த இடத்துல ஆண்டவர் செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா, ஆமென் சொல்லணும். அந்த விசுவாசத்தின் ஆமென்னா என்னது? அப்படியே ஆக கடவுது. எப்படியே சொன்ன வார்த்தை, விசுவாசத்தின் வார்த்தை சொல்லும் போது ஆமென் சொல்லணும். மற்ற விசுவாசம் இல்லாத வார்த்தைகளை சொல்லும் போது ஆமென் சொல்லக்கூடாது. அப்ப விசுவாசத்தின் வார்த்தையில நம்ம நாவுல வரணும். ஆமென், அப்படியே ஆக கடவுள். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயானா என்ன? ஆமென்னா என்ன? ஸ்தோத்திரம்னா என்ன? பாருங்க, அவருக்கு விளக்கம் ஏற்கனவே கடந்த நாட்கள்ல நீங்க கேட்டிருப்பீங்க. வேதத்துல தெளிவாக விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இவைகள் எல்லாவற்றையும் நாம் கடைபிடிக்க வேண்டும். ஸ்தோத்திரம் என்பது தேவனுக்கு நன்றியை செலுத்துகிறோம். ஸ்தோத்திர பலி எடுக்கிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். பாருங்க, துதி என்பது என்ன? துதிகல நம் தேவனுக்கு துதி என்பது தேவனை புகழ்வது. துதி என்பது என்ன? தேவனை புகழ்வது. எல்லாரும் சொல்லுங்க, துதி என்பது என்ன? தேவனை புகழ்வது. ஸ்தோத்திரம் என்றால் என்ன? நன்றி. தேவனுக்கு நன்றி சொல்வது. ஹல்லேலூயானா என்ன? எல்லா துதிக்கான மகிமையும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கு உமக்கே மகிமை. சுருக்கமா சொல்ல போனா உமக்கே மகிமை. பாடல் பகுதி, ஆராதனை பகுதி, ஒவ்வொரு பகுதியிலும் சொல்லிட்டு கடைசியில அல்லேலூயா சொல்றோம். இப்ப சொல்லப்பட்ட ஒவ்வொரு பகுதியிலும் எல்லாமே உமக்கே, எல்லா மகிமையும் உமக்கே. கடைசி நேரத்தில் அநேகர் சொல்றதே கிடையாது. பாருங்க, வந்துட்டு அந்த சொல்றது இல்லை. அதனாலதான் அந்த மகிமை என்ன செஞ்சிருது? தேவனுக்கு இந்த மகிமையை செலுத்தலனா, வேதத்துல பாக்குறோம்,
மேடையில் நின்று பேசும்போது அந்த இடத்துல தேவனுக்கு மகிமை செலுத்தல, புழுத்து செத்துட்டான். தேவதூதன் வந்து அடிச்சுட்டான் என்று பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய நாமம் மகிமைப்பட எல்லா மகிமையும் அவருக்கு சொல்லணும். அதெல்லாம் கடைசியா ஹல்லேலூயா. அநேகர் வந்து ஊழியக்காரில் பார்க்கிறோம். ஸோ ஹல்லேலூயா வந்து எந்த வார்த்தைக்கு சொல்றதுன்னு இதே கிடையாது. சின்ன ஏதாவது பேசுவோம் அதுக்கு ஹல்லேலூயா. பிரசங்கம் முடியக்குள்ளும் ஹல்லேலூயா, ஏகப்பட்ட ஹல்லேலூயா. வெளிப்படுத்த விசேஷத்துல பார்க்கிறோம், சங்கீதத்திலையும் பார்க்கிறோம். ஹல்லேலூயா குறிப்பிட்ட இடத்துல இருக்கு. ஹல்லேலூயானா தேவனுக்கு மகிமை செலுத்துவது. ஜீவனுள்ள வார்த்தை வரும்போது வந்து பாருங்க, ஹல்லேலூயா நம்ம செலுத்துறோம், தேவனை மகிமைப்படுத்துறோம் என் ஜனமே. ஆகவே அந்த தேவன் அசையாத நகரத்துக்கு, அந்த சியோன் தேவன் இருக்கிற அந்த சியோன் பர்வதத்துக்கு நீ போக வேணுமானா என்னதான் செய்யணுமா? நம்ம நன்மை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தான் என்ன செய்யல, இவர்கள் மாசில்லாதவர்களாய் இருக்கிறாங்க, இவர்கள் கரைப்படாதவர்கள், இவர்கள் மேலான அர்ப்பணிப்பும் செய்தவர்களாக இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள், கற்புள்ளவர்கள் என்று வாசிக்கிறோம். ஒரே மனைவி உடையவனாய் இருக்க வேண்டும், ஒரே புருஷன் உடையவளாய் இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதபடி வந்து காணப்படணும். அதுதான் இது குறிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்திரீ என்பது என்ன? ஏற்கனவே நான் சொன்னேன். ஸ்திரீ எதை அடையாளமாக ஒப்பிட்டு இருக்கிறார் வேதத்துல? ஸ்திரீ என்பது என்ன? உலகம். சொல்லுங்க, ஸ்திரீ என்பது என்ன? உலகம். இந்த உலகத்தில் இருக்கிற இந்த பாவங்கள்ல நீங்க என்ன செய்யக்கூடாது? கரப்படக்கூடாது. இந்த வெளிப்படுத்த விசேஷத்துல இந்த நீங்க நல்லா கவனித்து உற்று கவனிச்சா தான் புரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அந்த பூமியில வந்து ஸ்திரீ என்பது உலகத்துக்கு அடையாளமா இருக்கு. உலகத்தில் உள்ளவைகள்ல நீ கரப்பற்றக்கூடாது. ஆகவே வந்து அதே மாதிரி பாருங்க, ஒரே மனைவி உடையவன் வந்து பார்க்கிறோம். வந்து ஒரே மனைவி, ஒரு குடும்பத்தில் 4-5 வீட்டம்மா இருக்கும், பார்த்துருப்பீங்க. எண்ணிக்கையே இருக்காது, அவங்களுக்கு பக்கத்துல கூட போக முடியாது. அப்ப வந்து நீ என்ன செய்யணுமா? ஒரே மனைவி உடையவனா தான் இருக்கணும். பழைய ஏற்பாடுல 2-3 இருக்கு, அது விஷயம் இல்லை, அது ஆண்டவர் சொல்லல. வந்து அவங்களாம் என்ன செஞ்சுட்டாங்க, கண்டு காணாதவரை போர் இருந்தார். இந்த புதிய ஏற்பாடு மேன்மை உள்ளவங்க, ஒரு கட்டுப்பாடு இருக்கு. இயேசு கிறிஸ்து பாருங்க, அதுக்கு ரத்தத்தை சிந்தினார். பாருங்க, ஒரே புருஷன் உடையவளாய், ஒரே மனைவி உடையவளாய் இருக்க. அவங்க தான் எங்க போக முடியும்? இந்த அசையாத ராஜ்யத்துக்கு போக முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்திரீ என்பது உலகத்தை குறிக்கிறது. ஸ்திரீ வந்து உலகத்திற்கு அடையாளமா இருக்கிறது. யாக்கோபு 1வது அதிகாரம் 27. சீக்கிரம் எடுத்து வாசிக்கலாம். யாக்கோபு 1வது அதிகாரம் 27வது வசனத்துல நான் பார்க்கிறோம், திக்கற்ற பிள்ளைகளும். ஸ்திரீனா என்னன்னு அதுல சொல்லப்பட்டிருக்கு. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரத்திலே அவர்களை விசாரிக்கிறதும். விசாரிக்கிறோமா? விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாத படிக்கு. நீ உலகத்தால், ஸ்திரீகளால் இந்த இடத்துல பார்த்தோமே, அது வந்து உலகத்தால், உலகத்தை குறிக்குது. உலகத்தால் நீ கரைப்படாதபடி தன்னை காத்து கொள்ளுகிறதுமே. நீ தன்னை காத்து கொள்ள வேணும். அவங்க கூப்பிடுவாங்க, வா வா வான்னு கூப்பிடுவாங்க. பாருங்க, கூப்பிடுவாங்க. நீ இப்ப கூப்பிடுறான்னு போனா அவ்வளவுதான், வந்துட்டு இந்த வாழ்க்கை போயிடும். கூப்பிடுவாங்க, நிதானிக்கணும், நிதானித்து அறியணும். வந்து கூப்பிடுறாங்க, என்ன செஞ்சிடக்கூடாது, உன்னை கரைப்படுத்திடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல அதை நாம் பார்க்கிறோம். வந்து உலகத்தால் வந்து கரைப்பட வாசிங்க. உலகத்தால் கரைபடாத படிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறது, தன்னை காத்து கொள்ள வேண்டும். பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த இடத்துல அதான் பார்க்கிறோம். அதுதான் வந்து பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத வந்து சுத்தமான பக்தியாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உன்னதமான சியோனுக்கு, அந்த இடத்துக்கு போகிறவர்கள் இப்படி ஜீவிக்க வேண்டும் என்று இவருடைய தகுதியை பற்றி கூட நாம் வேதத்துல பார்க்கிறோம். இந்த சியோனுக்கு போகிற, இந்த அசையாத ராஜ்யத்துக்கு போறவங்க எப்படி இருக்கணுமா? 144,000 பேர் என்று வாசிக்க கேட்டோம். அந்த கூட்டத்துல காணப்படணும்னா நீங்க நம்முடைய தகுதி எப்படி இருக்கணுமா? 1, ராஜ்யத்துக்குரிய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். 2வது, நாம் மிகுந்த கனிகளை தர வேண்டும். 3வது, ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்களாய், அதாவது உலகத்தால் தங்களை கரைப்படுத்தாதவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். 4வது, கற்புள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். 5, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்களாய்
காணப்பட வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். ஆறாவது, நம்முடைய வாயிலே கபடம் இல்லாதவர்களாய் காணப்பட வேண்டும். நாம் மாசில்லாதவர்களாய் காணப்பட வேண்டும். ஏழாவது, நாம் மாசில்லாதவர்களாய், ஒரு குற்றம் இல்லாதவர்களாய் நம்ம சுத்திகரித்து பரிசுத்தம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். இந்த தகுதி உடையவர்கள் தான் சியோனில் தேவனோடு இருக்கலாம். நாம் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்முடைய கிரியைகள் ஆண்டவர் பார்க்கிறார். இதுபடி நாம் ஜீவிக்கிறோமா? இந்த 7 கிரியைகள் நமக்கு இருக்கிறதா? நாம் மாசில்லாதவர்களா இருக்கணும். நம்முடைய வாயில கபடம் இருக்கக்கூடாது. கள்ளம் கபடம் இல்லாத ஒரு இருதயம் இருக்கணும். அப்படிப்பட்டவர்கள் எங்க தான் போக முடியும்? அவங்க தான் தேவனுடைய ராஜ்யத்தில் அசையாத உலகத்துக்கு நான் போக முடியும். கலாத்தியர் 3வது அதிகாரம் 28வது வசனம். நேரம் இல்லாததுனால நான் வாசிக்கிறேன். ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்ப நம்ம அங்கெல்லாம் ஜாதி கிடையாது. அங்க உயரா இருக்க, நீ குட்டையா இருக்க, உனக்கு பரலவராட்சி இல்லைன்னு சொல்ல மாட்டார். எதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார்? எவனோ, வசனம் அதான் சொல்லுது, எவனோ. சங்கீதத்தை கூட பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் என்னதான் செய்வான்? எவனோ அவன் பாக்கியவான், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவன் மகிழ்ச்சியாக இருப்பான். அதுக்கு அர்த்தம் அதுதான், பாக்கியவான் என்றால். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் ஒன்றாக இருக்கிறோம். உயர்வும் இல்லை, தாழ்வும் இல்லை, பணக்காரன் இல்லை, ஏழை இல்லை. இந்த பூமியில நம்மளை பக்குவப்படுத்ததான் பணக்காரன் ஏழை ஒரே தேவன். அவர் தான் உண்டாக்குனார். ஏழையே உண்டாக்குனார். உனக்கு ஏன் பணம் கொடுத்தேன்? கரையான் பிடிக்கவா உனக்கு கொடுத்தேன்? வீட்டுக்குள்ள பூட்டி கரையான் வச்சு கரையான் பிடிக்கிற அளவுக்கு சேர்க்க அல்ல. உன் பொக்கிஷத்தை எங்க சேர்த்து வை? பரலோக ராஜ்யத்திலே சேர்த்து வை. அப்ப நீ இந்த பூமியில நீ உதவி செய்யும் போது, ஏழைக்கு நீ உதவி செய்யும் போது, உன்னுடைய பொக்கிஷம் அங்கே இருக்கிறது. உன் பொக்கிஷம், உன்னுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கேயும் உன் இருதயம் இருக்கும். ஆகவே உங்க பொக்கிஷம் எல்லாம் எங்க இருக்கு? பரலோகத்தில் இருக்கா, பூமியில இருக்கா? சொல்லுங்க பாப்போம். பரலோகத்தில் இருக்குன்னு சொல்றவங்க எல்லாம் அல்லேலூயா போடுங்க. ஒரு சிலர் தான் தெரியுது. அப்ப உங்க பொக்கிஷம் அங்க இருக்குன்னா நீங்க என்ன செய்யணும்? கிறிஸ்துமஸ் நல்ல நாளில் உங்க வீடுகளுக்கு யாராவது வந்தா நீங்க உதவி செய்யணும். கிறிஸ்துமஸ் நம்ம ஆராதனை வச்சிருக்கிறோம். எல்லாரும் ரட்சிக்கப்படாதவங்க யாராலும் வெறுங்கையோட ஆலயத்துக்கு வந்துடக்கூடாது. நீ பருப்பு எண்ணெய் கொண்டு வந்து அதெல்லாம் பெரிய, அது ஒரு காரியம், சைடு தான். மெயினா முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யுங்க, நடந்து கஷ்டப்படுறவங்க யாரா இருந்தா, பிச்சைக்காரனா இருந்தாலும் பரவாயில்ல, அவனுக்காக ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு. ஆகவே முடிஞ்ச அளவுக்கு நீங்க என்ன செய்யுங்க, கூட்டு வாங்க. அதுதான் தேவனை நீங்க மகிமைப்படுத்துறீங்க. மகிமைப்படுத்தும் போது நீ சமாதானம் இல்லாம நீ இருந்ததும் அதெல்லாம் மாற்றுவார். இந்த சூழ்நிலையை மாற்றுவார். அவரை நீ மகிமைப்படுத்துற காரியம் இதுதான். வரும்போது ரெண்டாவது என்ன, வர்றவங்களுக்கு நல்ல ஒரு சிக்கன் பிரியாணியோ, சைவம் அசைவம் 2 செய்யலான்னு பாக்குறோம் பாருங்க. அதுக்கு தேவைகள் இருக்கிறது. இதுலயும் உங்க பங்கு இருக்கணும். ஒரு ஆள் மட்டும் செய்யறது இல்ல, அவங்க ஒரு ஆள் செஞ்சுட்டு ஆசீர்வாதத்துல அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. நம்ம வருஷம் முழுதும் அப்படியே உட்கார வேண்டியதான். இதுலயும் உங்க பங்கு இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு உங்க பங்கு. வசனம் இருக்கே, உனக்கு உண்டானதில் என்ன செய்ய, பிச்சை கொடு. இப்ப உன்னுடைய பங்கு இருக்கும் போது புதிதாக வர்றவங்க, கஷ்டப்படுறவங்க, மெயினா வசனம் அதுதான் சொல்லுது பாருங்க. அவங்க என்ன செய்யணும்? திருப்தி அடையணும் சாப்பிட்டு. அது மூலமாக அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? அதனாலதான் இந்த சாப்பாடு காரியம் கூட ஆலயத்துல ஆகாரம் உண்டாகும்படி நீங்க கொண்டு வரணும். அதனாலதான் வார வாரம் ஆகாரம். இது மூலமா அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. எத்தனோ பசியா, அதான் ஆண்டவர் சொல்றார், நான் பசியா இருந்தேன், பசியை தீர்த்தையா, பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிட்டியே சொல்லிட்டு பாருங்க. ஆண்டவர் சொல்லுவார், ஆனா நீதிமான்கள் பசியா இருந்தேன், நீங்க பசியை போக்குனீங்க பாருங்க. அவங்க தான் அந்த ராஜ்யத்துக்கு போக முடியும் ஜனமே. ஆகையினால பெரிய பெரிய சபை இருக்கலாம், பரிசுத்தவான் வெண்மையா வெள்ளையா இருக்கலாம். ஆண்டவர் வெளி தோற்றத்தை இல்ல, உள் தோற்றத்தை பார்க்கிறார், இருதயத்தை பார்க்கிறார். வெளியிலும் உள்ளும் என்ன செய்யணும்? பரிசுத்தமாக இருக்கணும். பேசுகிறது மாத்திரமல்ல, அதுபடி கிரியை செய்யணும். அதுதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கஷ்டப்படுறவருக்கு நீ நன்மை செய்யணும். இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம். கரைப்படாதவர் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கற்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி இருக்கிறவர்கள் தான் தேவன் என்ன செய்ய போறாரு? சேர்க்க வரப்போகிறார். ஒரு கூட்டத்தானே சொல்லும், நான் கரப்படாதவங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம். நீங்க யாரும் நம்பிடக்கூடாது. ஆண்டவர் எதைத்தான் பார்க்கிற? இருதயத்தை பார்க்கிற. கிரியைகளை பார்க்கிறார். இந்த இடம் அதான் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மல்கியா 2வது அதிகாரம் 15வது வசனத்துல பார்க்கிறோம். மல்கியா 2வது அதிகாரம் 15வது வசனத்துல
அவர் ஒருவனை அல்லவே படைத்தார். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 19வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்துட்டு இங்க வருவோம். மத்தேயு சுவிசேஷம் 19:6. தேவன் நினைத்ததே அல்லேலூயா. தேவன் நினைச்சிட்டார். பிரிக்கிறதுக்கு எவ்வளவு சவால் விட்டு பணம் கொடுத்து கூட பிரிச்சுறாங்க. இப்படி உலகத்தை நீங்க பார்த்துருப்பீங்க. தேவன் நினைச்சது நீ என்ன செய்யக்கூடாதான், பிரிக்க கூடாது. இயேசு கிறிஸ்து இப்ப பயப்படுறாரு பாருங்க. அவர் சொல்றாரு, அன்புள்ள தேவன். அவர் எங்க தகப்ப என்ன செஞ்சிட்டாரு, எங்க அப்பா இணைச்சிருக்கிறாரு. இணைச்சதை என்ன செய்யக்கூடாது, பிரிக்கிறதுக்கு அந்த கட்டளை இல்லை. தேவன் இணைச்சத மனுஷன் ஒருபோதும் பிரிக்க கூடாதுன்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க ஜனங்களுக்கு. இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிக்கும் போது இந்த இடத்துல பார்க்கிறோம். வாசிங்க, இந்த மல்கியால வாசிக்கிறோம் 2வது அதிகாரம் 15வது வசனத்துல. அவர் ஒருவனே அல்லவா படைத்தார், ஆவி பெரும்படி தேவ சந்ததி நீ பெறணும். வேற அக்கறை தும்மா இருக்கணும் பெறக்கூடாது. நீ எதான் பெறணுமா, ஆண்டோட திட்டம் அதுதான் இருந்ததுங்க. நம்ம தான் கீழ்ப்படியாம விழுந்து பாவத்துல விழுந்து போயிட்டோம் பாருங்க. வசனம் அவ்வளவு அருமையாக இருக்கு பாருங்களேன். சந்ததி பெரும்படிதானே, ஆகையால் ஒருவனும் துரோகம் பண்ணிடக்கூடாது. ஒருபோதும் ஆண்டவர் காண்கிற தேவனா இருக்கிறார். இந்த வசனம் பாருங்க தெளிவாக இருக்கு. நீ துரோகம் பண்ணி மனைவி எப்படி டைவர்ஸ் பண்றது, எதை கலட்டி விடுறது பாக்குறது, பலவீனப்பட்டு போனா ஐயோ நான் பார்க்க முடியாது. நல்ல ஆரோக்கியமா இருக்கிற வரைக்கும் இருக்கு. என் மனைவி மாதிரி உண்டா, என் கணவன மாதிரி உண்டா, ஒரு சூழ்நிலை வரும்போது கலட்டி விடக்கூடாது. அதனாலதான் கையில பிடித்து தரும்போது வறுமையிலும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் கூடையே இருப்பாயா உடன்படிக்கை பண்ண சொல்லுவோம் பாருங்க. இந்த வசனத்துல அதான் பார்க்கிறோம். இளவயதின் மனைவிக்கு துரோகம் நீ பண்ணக்கூடாது, உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 1,44,000 பேர் கற்புள்ளவர்களும் சிந்தையிலும் செயலிலும் பரிசுத்தமானவர்கள், ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள். அதாவது இவர்கள் ஒரு உண்மையான ஊழியர்கள், உண்மையான விசுவாசிகள், ஆண்டவரை விட்டு பிரியாதவர்களாய் இருக்கிறார்கள். இவர்கள் மனுஷரிடத்திலிருந்து தேவனிடத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள், ஒவ்வொரு கோத்திரத்திலும் முதற் பலனாக ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று வெளிப்படுத்தல் விசேஷம் 7வது அதிகாரம் 4வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த கடைசி நாட்களில் நாம் வந்திருக்கிறோம் என் ஜனமே. மத்தேயு சுவிசேஷம் 22வது அதிகாரம் 29, 30 வரை நாம் பார்க்கிறோம். 22வது அதிகாரம் 29, 30 இந்த வசனத்துல பார்க்கிறோம். இயேசு அவர்களுக்கு பிரயத்துரமாக மறுமொழியாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். தப்பான எண்ணம் கொண்டிருக்கிறீர்கள். உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை. அங்க கடன் கொடுக்கவும் கடன் வாங்குறது அந்த சோழியில அங்க இல்ல. அவர்கள் பரலோகத்திலே தேவ தூதரை போல் இருப்பார்கள். அவர்கள் பரலோகத்திலே தேவ தூதரை போல நாம் காணப்படுவோம். நீங்கள் நானும் தேவ தூதர். இப்ப முகத்தை பார்த்து சகிக்க முடியாது, நம்ம உருவாக்குறார். தேவ தூதரை போல் அது இருதயம் அலங்கரிக்கணும். அப்படி காணப்படும் போது பரலோக ராஜ்யத்தை இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கும் போது அவரு உயிர்த்தெழுத பிறகு இந்த வெளிப்படுத்த விசேஷத்துல பாக்குறோம். யோவானே பின்னிட்டு என்ன செஞ்சுறாரு, விழுந்துடுறாரு. அப்படி ஜெகஜோதி, அப்படி நம்ம பிரகாசமாக இருப்போம். நம் முகமே அப்படியே தேவ ஏஞ்சல் மாதிரி இருப்போம், தேவ தூதன் மாதிரி அப்படி பிரகாசமா இருக்கும். நமக்கு வெளிச்சமே தேவையில்லை பாருங்க. அந்த அளவுக்கு நான் உருவாக்கப்படுறேன். எப்படி உருவாக்கப்பட முடியும்? நீ நன்மை செய்யணும், சுவிசேஷம் சொல்லணும். நீ பெற்ற ரட்சிப்ப சொல்லாம தின்னுட்டு என்ன செய்ய, வீட்டுல படுத்து மல்லாக்கா படுத்துக்கிட்டு இருந்தா என்னதான் கிடைக்கும்? அந்த ராஜ்யம் கிடைக்கும். ஆகவே நீ சுவிசேஷம் சொல்ல வேணும், தேவனுடைய நாமத்தை உயர்த்தணும், கரையில்லாம இருக்கணும், சமாதானமா குடும்பத்துல இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், பிள்ளைய நடக்க வேண்டிய வழிகளை நடத்தணும். பிள்ளைகளை அன்பாக, சிறு பிள்ளைகளுக்கு என்ன தெரியும், விளக்கு எரியுதுன்னா தொடத்தான் போகும், தொட்டா சுடுன்னு தெரியாது, நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஆகவே நல்ல வழியில நீ செல்ல, அதெல்லாம் நம்ம மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. ஜனமே, இந்த கடைசி நாட்கள் வந்திருக்கிறோம். அந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நாம் வாசிக்கலாம். அங்க உயர்வும் இல்லை தாழ்வும் இல்லை,
அந்த ராஜ்யம் நமக்கு வேண்டுமா? அசைகிற உலகம் வேண்டுமா? கொஞ்ச நாள் பாருங்க வந்துட்டு அந்த எவ்வளவு போட்டி, ஒரு குடும்பத்துக்கு விரோதமாக செய்வினையும் அதெல்லாம் வைக்கிறாங்க. ஆனா யாக்கோபுக்கு விரோதமாக எந்த மந்திரவாதமும் இல்லை. ஆகவே நீ தேவனுக்குள்ள நாம் காணப்பட்ட எதுவும் பலிக்காது. வச்சவனுக்கே திரும்பி போயிடும். ஐயோ நான் போனேங்க, ஜெபம் நடக்குது, வேதத்தை வாசிக்கிறாங்க, அக்கினி எரிச்சுக்கிட்டே இருக்கு, என்னால உள்ள போக முடியல, என்ன தைரியம் இருந்தா அங்க வந்து போக சொல்லி வந்து செய்வனை, அதுதான் தொடர்ந்து செய்வனை வச்சவனவே அடிச்சிடும். நிறைய பேர் நீ கேள்விப்பட்டிருப்பீங்க, எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நல்லது தந்தா நல்லதை அறுப்பான். வந்துட்டு இங்க யோக அக்கினி எரியுது, நான் சாக தெரிஞ்சேன், என்னைய போய் அங்க அனுப்பிட்டே, நேரா போய் செய்வனை வச்சவனை அடிச்சிரும். பாருங்க, அதுதான் வசனம் சொல்லுது. ஆகவே இந்த கடைசி நாளுக்குள்ள வந்திருக்கிறோம் என் ஜனமே. நாம் இந்த பூமியில சமாதானமாய் சந்தோஷமா எதை நம்ம இந்த பூமியில ஒன்றுமே இல்லை பாருங்க. அதுதான் நினைச்சு பாருங்க, ஒரு குடும்பத்துக்கு செய்வனை வச்சவங்கெல்லாம் நல்லா வாழ்ந்தத சரித்திரமே இல்லை. கொஞ்ச நாள் வாழுவான், அவன் முடிவு சமாதானம் இல்லாம வந்து எப்படியோ வந்து சொல்ல முடியாது, அப்படிப்பட்டுதான் இருக்கு. ஆனா உடனே மனம் திரும்பிட்டான், இந்த குடும்பத்தில் நான் செஞ்சுட்டேன் ஆண்டவர் மந்திரவாதம் மன்னியும் வந்து ஆண்டவர் ரசிக்கிறார். எத்தனோ மந்திரவாதி இப்ப ஆண்டவருக்குள்ள இருக்கிறாங்க. ஆகவே நல்லதை நாம் சிந்திக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 பேதுரு 3வது அதிகாரம் 14வது வசனத்துல பார்க்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற, இந்த இடத்துல அதான் இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள் என்று நாம் பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகம் 15:1-5 வரை நாம் வாசிக்கும் பொழுது இந்த இடத்துல பார்க்கிறோம், கர்த்தராகிய கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான். சங்கீத புஸ்தகம் 15:1-5 வரை. கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான். யார் தான் தங்குவா சொல்லுங்க? அவருடைய கூடாரத்தில் யார் தங்குவா? பிழை இல்லாம சமாதானமா நன்மை செய்யறவங்க, உண்மை உத்தமமா இருக்கிறவங்க தான் எங்க இருக்க முடியும்? அவருடைய கூடாரத்தை தங்க முடியும். இங்க இருக்கிற கூடாரம் கிடையாது. நம்முடைய குடியிருப்போ எங்க இருக்கு? பரலோகத்தில் இருக்கு. அந்த வசனத்துல அதான் பார்க்கிறோம். தாவீது ராஜா சொல்றாரு, கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான். உம்முடைய பரிசுத்த பர்வதம், இந்த பர்வதம் பரிசுத்தமாக இருக்குங்க, சண்டை இருக்காது பாருங்க. இந்த வீதியெல்லாம் சண்டைகள் நடக்குது, அங்க அப்படி அல்ல, பரிசுத்த பர்வதம், அங்க மன மகிழ்ச்சியானது இடம். ஆகவே அதை சுதந்திரித்துக் கொள்ளத்தான் இந்த 10 நாள் பாடுகள். இந்த பாடுகளை பத்தி நீ பின்வாங்கி போக கூடாது. நம்ம அழியிற உலகம், அசைகிற உலகம் பெருசா, அசையாத ராஜ்யம் நமக்கு பெருசா? 1000 வருஷம் சதா காலமும் வாழ்கிற வந்து அந்த உலகம் பெருசா? இது கொஞ்ச நாள் வாழ்க்கை பெருசா? நம்ம அசையாத ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளத்தான் நாம் விரும்ப வேண்டும். தொடர்ந்து வாசிக்கும் போது, உத்தமனாய் நடந்து நீ உத்தமனாய் நடக்க வேண்டும், நீதியை நடப்பித்து நீதியை நடப்பிக்க வேண்டும், மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தான். மனதார சத்தியத்தை பேசணும், முழுங்க கூடாது பாருங்க. நீ நன்மை பெற்றது அவங்க அடையணும். நீ எது நன்மை பெற்றாயோ அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அவங்களுக்கு உதவி செய்யுங்க. நீ பரிந்து பேசணும். நமக்காக பிதாவிடம் பரிந்து பேசினார். ஆகவே இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம், மனதார நீ சத்தியத்தை சொல்லணும். நீ பெற்ற ரட்சிப்பை சொல்லணும். இயேசுனா யாரு? தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். ரட்சிப்பு அவராலே இல்லாமல் பூமியில இல்ல. அவர்தான் மெய்யான தேவன், சமாதானத்தை தருகிற தேவன், நித்திய ராஜ்யத்துக்கு, அசையாத ராஜ்யத்துக்கு அழைத்து செல்லுகிற தேவன் அவர்தான்ப்பா. நீ இந்த சத்தியத்தை மனதார பேசுகிறவன் தானே அங்க போக முடியும். அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும், புறங்கூறக்கூடாது பாருங்க. நல்லா பேசிட்டு அங்கிட்டு போய் என்ன அவளை போக சொல்லிட்டு நீ என்ன செய்யக்கூடாதான்? புறங்கூறக்கூடாது. தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும், தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். எடுக்காமல் இருக்கு, நிந்தையான பேச்சை எடுக்க கூடாது பாருங்க. அப்படிதான் என்ன, அப்படிப்பட்டவன் தான் வந்து அந்த தேவனுடைய கூடாரத்துக்கு போக முடியும். தன் பணத்தை ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். அசையா ராஜ்யத்துக்கு போறவன் இப்படிதான் இருக்கணுமா? தன் ஆணையிடாம இருக்கிறான். நீ ஆணையிட்டுட்டா அது என்னதான் நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். வார்த்தை சொல் தவறாதவன், அதான் உத்தமன்.
உத்தமனை பற்றி அநேக காரியங்கள் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5வது வசனம், தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும், தன் பணத்தை நீ என்ன செய்யக்கூடாதான், வட்டிக்கு கொடாமலும், குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. அநேகரை பார்க்கிறோம், ஆண்டவர் ஆசீர்வதித்து வச்சிருப்பாரு. அசைந்து போறதுக்கு காரணம் என்ன? நீ நன்மை செய்யல. நீ வட்டிக்கு, அநியாய வட்டிக்கு, 10 பைசா வட்டி, மீட்ரு வட்டியா. ஆட்டோல வந்தா தான் மீட்ரு போடுவாங்க, அவ்வளவு ரூபான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவர்னா கூட நம்ம இப்படி பார்த்தது இல்லை, ஆட்டோல சாஸ்தி போறது இல்லை பாருங்க, அப்படி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப பணம் தான் என்னதான், மீட்ரு டப்பு 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 இறுதியை அடிக்குமா இல்லையா? நிம்மதியா சாப்பிட முடியுமா பாருங்க, மீட்ரு வட்டி. அதனாலதான் நீ கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். வந்து பாருங்க, அந்நியர்களுக்கு தரணும், கூட பிறந்த சகோதரனுக்கு நீ செய்யக்கூடாது. அநியாய வட்டிக்கு நீ தர உதவியா என்ன செய்யலாம், வந்து நீ செய்யலாம் உதவி, அவ்வளவுதான். என்னால இருக்கு இந்த 10 ரூபா தான், 10 ரூபா வெறும் 10 ரூபா தந்துடக்கூடாது. வந்துட்டு ஏதோ அவங்களுக்கு நம்மளாம் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது என்ன செய்யணும், அவங்களுக்கு செய்யணும். அந்த வட்டிக்கு தரக்கூடாது. வந்து அது அவங்களுக்கு மறுபடியும் அவங்க தருவாங்கன்னு எதிர்பார்த்தும் தரக்கூடாது. வசனம் அதான் சொல்லுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது அந்நியர்களுக்கு கொடுக்கலான் இருக்கு வசனம் வந்து இருக்கு. இருபுறமும் வந்து கருக்கான பட்டயமாக இருக்கிறது. ஆகவே வந்து இவைகள் எல்லாவற்றையும் செய்கிறவன் தான் எங்க போக முடியும்? இந்த அசையாத ராஜ்யத்துக்கு போக முடியும். எல்லாரும் எழுந்து நிற்போமாக. நாம் இந்த திருவசனத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமாக. அவரே நம்மளை உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மகிமை. அவரை நோக்கி நாம் பார்ப்போமாக. ஆண்டவரே, அசையாத சீயோன் பர்வதம், ஆண்டவரே அந்த உம்மிடம் வருவதற்கு நீ தகுதிப்படுத்துங்கப்பா என்று நாம் சொல்லுவோமா? அவர் சீக்கிரம் வெளிப்பட போகிறார். பரிசுத்தம் உள்ள ஜனங்களை சேர்க்கும்படியாக வரப்போகிறார். இந்த பூமியில நாம் பக்குவம் அடைந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே பிசாசு ஒவ்வொருவரையும் வஞ்சித்து கொண்டிருக்கிறான். இந்த வஞ்சனைக்கு நீ இடம் கொடுக்க கூடாது. உன்னை விடுவிக்கிற தேவனை நோக்கி நாம் பார்ப்போமாக. எல்லாரும் கண்களை மூடுவோம். இந்த திருவசனத்துக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நீ ஒப்புக்கொடு. அவரே உன்னை சுகம் தரும் தேவன். சர்வாங்க சுகத்தை மனிதன் மட்டும்தான் தர முடியும். இந்த பூமியில டாக்டர் இந்த மாத்திரை அதுக்கெல்லாம் நிரந்தரம் கிடையாது. ஒரு முடிவு இல்லை, அது மாத்திரை கட்டுப்படுத்தும், அவ்வளவுதான். உனக்கு நிரந்தரமான சுகம் வேண்டுமானால் நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடு. அவரே உன்னை விடுவிப்பார். நீ ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் வளருவாயாக. ஆவிக்குரிய மனிதன் வளர்ச்சி அடையட்டும். இயேசுவை போல நீ பக்குவம் அடைவதற்கு நீ இயேசுவுக்கு உன்னை ஒப்பு கொடுப்பாயாக. அவர் உன்னை பக்குவப்படுத்தி அசையாத சீயோன் பர்வதத்தில் நாம் காணப்படும்படியாக நம்மை ஒப்பு கொடுப்போமாக. கர்த்தர் சீயோன் பர்வதத்தில் அந்த ராஜ்யத்தில் போவதற்கு கர்த்தர் வாஞ்சிக்கிறார். அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு வருதுன்னு சொல்றார். நம்ம எந்த அளவுக்கு நாம் தியாகம் செய்து தேவனுக்கு உண்மை உத்தமமாய் ஜீவிக்கிறாங்களோ அவங்கதான் சந்தோஷத்துக்குள் பிரவேசிக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. நீ கல்யாணம் ஆகல, அதனால நீ போகலன்னு வேத வசனம் சொல்லல. வந்து நீ தாளந்தை, நான் கொடுக்கப்பட்ட தாளந்தை உண்மையாக இருந்தாய். 5 தாளந்து 2 தாளந்து நாம் வாசிக்கிறோம். ஆனா நீ உண்மையாக இருந்த நீ என்ன செய்? எஜமானி சந்தோஷத்துக்குள் பிரவேசி. நீ உண்மை உத்தமமாக இருந்த, உனக்கு கொடுக்கப்பட்டது கொஞ்சம் தான். நமக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் 2 பிள்ளைகளா இருக்கலாம். உனக்கு கொடுக்கப்பட்ட கணவன் மனைவி, சரியான கடமையை நீ செய்ய வேண்டும். உண்மை உத்தமமாக உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள காணப்பட வேண்டும். வந்து தேவனுடைய கற்பனையை கை கொண்டு உண்மையா ஜீவிக்கிற ஜனங்களை தான் இந்த எஜமானி சந்தோஷத்துக்குள் பிரவேசிப்பார்கள். ஆகவே நாம் இந்த வெள்ளை கண்களை மூடி திருவசனத்துக்கு ஒப்பு கொடுப்போமாக. இந்த சீயோன் பர்வதத்தில் நாம் ஒவ்வொருவரும் காணப்பட அதுக்கேற்ற கிருபைகளை தந்து கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, கரங்களை தட்டி நாம் பாடுவோம். அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. உயர்வும் இல்லை, இயங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. உயர்வும் இல்லை, இயங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு
என்றென்றும் ஆண்டிடுவார். உற்சாகத்துடன் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். ராஜா கரங்களை தட்டி தட்டி பர்வதத்தில் நாம் போகப் போகிறோம். ஆமென். வியாதி இல்லை, கடும் பசியும் இல்லை, பாவமில்லை, அங்கு சாபமில்லை. வியாதி இல்லை, ஒவ்வொரு கஷ்டங்களையும் நீக்குவீராக, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ராஜா இயேசு என்றென்றும் காத்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் காத்திடுவார். இன்பமுண்டு, சமாதானமுண்டு, வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு. இன்பமுண்டு, சமாதானமுண்டு, வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் நீந்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் நீந்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் காத்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் காத்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் காத்திடுவார். 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 வல்லம 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 கரங்களை தட்டி தட்டி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. ஓ மகிமை. முக்கியமான நேரத்தில் வந்திருக்கிறோம். இந்த திருவசனத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே என்னை விடுவியும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. என் ஜனமே, உன் இருதயம் எனக்கு நேராக காணப்படட்டும். உன் இருதயம் எனக்கு முன்பாக செம்மையாய் காணப்படட்டும். நானே உனக்குள்ள வந்து ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறேன். என் சுபாவத்தினால உன் இருதயம் நிரப்பப்படட்டும். நானே காண்கிற தேவனாய், உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாய் நான் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். நானே உன் தேவன். நான் உன்னை உள்ள கைகளிலே வரைந்திருக்கிறேன். நானே உன்னை பாதுகாக்கும் தேவனாய் காணப்படுகிறேன். நீ நான் உன்னோடு பேசின என் வார்த்தைகளுக்கு உன்னை ஒப்பு கொடுப்பாயாக. நானே உனக்குள்ள வந்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தட்டி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவாயாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஓ சிகடகடபா. ஓ ரிபாலபலகதுடா. சிகடகதுடபா. என் மகளை எனக்கு முன்பாக உண்மையுள்ள மகளாய் காணப்படுவாயாக. உண்மையுள்ளவர்களை நான் சேர்க்க முடியாக நான் சீக்கிரம் வெளிப்பட போகிறேன். நான் பரிசுத்தமுள்ள ஜனங்களை சேர்க்க
நான் சீக்கிரம் வெளிப்படுவேன். இனி காலம் இல்லை. உன் தலையை உயர்த்து, என் ரட்சிப்பு நெருங்கி இருக்கிறது. என் வருகைக்கு நீ ஆயத்தப்படு. நானே உன்னை என்னிடம் சேர்க்கிற தேவனாய் இருக்கிறேன். நீ மனுஷரை பார்க்க வேண்டாம், என்னை நோக்கி நீ செல்லு. நானே உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ கீழானவைகளை அல்ல, மேலான ஆசீர்வாதத்தை நோக்கி பார். நானே ஆசீர்வதிக்கும் தேவனாய் நான் உங்கள் மத்தியிலே நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். இனி காலம் இல்லை ஜனமே, நீ என்னை நோக்கி கூப்பிடு. நானே உன்னை உயிர்ப்பித்து உனக்கு பூர்ண சமாதானத்தை தந்து உன்னை ஆசீர்வதித்து என்னிடமாய் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று மறுபடியும் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். சிகலகதுட பகதுடா, நானே உண்மையுள்ள தேவன், நானே பரிசுத்தம் உள்ள தேவன். எனக்கேற்ற ஒரு பரிசுத்தத்தை நீ அடைந்து கொள்வாயாக. உனக்குள்ள எனக்கேற்ற ஒரு பரிசுத்தம் உனக்கு இருந்தால் நான் உனக்குள்ள வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, எல்லாம் என்னால் ஆகும் என்று நீ விசுவாசிப்பாயாக. நீ விசுவாசிக்கும் பொழுது என் வார்த்தை உன்னை உயிர்ப்பிக்கும். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். என்னை நோக்கி பார், நீ சந்தேகப்பட வேண்டாம். விசுவாசித்தால் என் மகிமையை நீ காண்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிகலகதுட பகதுடா, ஹல்லேலூயா. மகிமை மகிமை, ஆமென், ஹல்லேலூயா. ஓ சிகலகதுடபா, ஆண்டவரே எல்லாம் பலவீனத்தின் கிரியைகளை அழித்து போடுங்க. வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருளுக்கு இடம் இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சாத்தானே உனக்கு இடம் இல்லை. வெளிச்சம் இருக்கிற இடத்துல உனக்கு இடம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெளியேறும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன். ஓ சிகலகதுடபா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் சுகம் தரும் தேவன், என் தேவன் சமாதானத்தை தருகிற தேவன் என்று நீ அறிக்கை செய். ஒரு நாவினால அறிக்கை செய். கர்த்தர் உன்னை விடுவிப்பார். இப்ப இருக்கிற சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஆமென். மகிமை மகிமை மகிமை. நீ எந்த சூழ்நிலையிலையும் வந்திருக்கலாம். நீ வீட்டுக்கு போகும் பொழுது சமாதானத்துடன் நல்ல ஒரு நற்செய்தியை, நல்ல ஒரு செய்தியை தேவனுக்கு வைத்திருக்கிறார். சமாதானத்துடன் வீட்டுக்கு திரும்பி போ. கர்த்தர் உனக்குள்ள ஒரு பெரிய காரியங்களை செய்வார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்கிறதோ அங்கே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா, ஆமென். விடுவியும் அப்பா, விடுவியும் ஆண்டவரே. கடன் பிரச்சனையிலிருந்து விடுவியும், கடன் பிரச்சனையிலிருந்து விடுவியும். உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே கடனுக்குள்ளாக ஆண்டவரே வைப்பது உமக்கு சித்தம் இல்ல. இந்த அடிமைப்படுத்துகிற இந்த பொல்லாத கிரியைகளை ஆண்டவரை கடன் வாங்க வைக்கிற இந்த பொல்லாத கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவர் வெளியே ஏறும்படியாய் கட்டளையிடுகிறேன் அப்பா. ஓ மகிமை, ஓ மகிமை. ஸ்ரீகலகதுடபா, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இப்ப இருக்கிற சூழ்நிலையை மாற்றி ஆண்டவரே தல நிமிர செய்யுங்க. ஆண்டவரே சரீரத்தில் கர்த்தாவே பலவீனப்படுத்துகிற எல்லா வியாதிகளையும் ஆண்டவரே 39 தழும்புகளினால கர்த்தாவே எங்களுக்காக அடிபட்டிருக்கிறீரப்பா. இப்படி தழும்புகளால் சுகமானோம் ஆண்டவரே. இப்படி தழும்புகளால் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்கும். எல்லாம் பலவீனமும் வெளியே ஏறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. மகிமை 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 மகிமை, ஆமென். கர்த்தருடைய சமூகத்துக்காக நம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆரம்பம் முதல் முடிவு வரை கர்த்தர் தாமே நம்மோடு பேசின அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே பாடல் பகுதியும் ஆராதன பகுதியெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்தபடியால் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு பேசின
ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா துதி கனம் மகிமையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கே கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒவ்வொரு பகுதியிலும் உடைய வல்லமை வெளிப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பாடல் பகுதியை நீர் ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம். ஆராதன பகுதியை நீர் ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது நீர் எங்களோடு பேசின கர்த்தாவே ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஆண்டவரே, கர்த்தாவே, அந்த சியோன் என்னும் பர்வதத்தில் நாங்கள் ஆண்டவரை செல்ல, உம்மோடு நாங்கள் காணப்பட, பிழை இல்லாதவர்களாய், உலகத்தால் கரைப்படாதவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய், குற்றம் இல்லாதவர்களாய், ஆண்டவரே மாசி, ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் மாசு இல்லாதவர்களாய், கர்த்தா பரிசுத்தம் உள்ளவர்களாய், கர்த்தாவே அன்பு உள்ளவர்களாய், சமாதானம் உள்ளவர்களாய், ஆண்டவரே ஜீவிக்க அதுக்கேற்ற கிருபையை தந்தைகளை பக்குவப்படுத்தி, ஆண்டவரே சியோனின் இந்த பர்வதத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்பட அதுக்கேற்ற கிருபைகளை தாங்க வந்திருக்கிற பெரியோர் வரைக்கும் சிறியோர் வரை ஒவ்வொருவரும் கரத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். மனதில் வேண்டிக் கொண்ட விண்ணப்பங்களை நிறைவேற்றி தாங்க. இப்ப இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் நீ மாற்றி தருவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீரை ஆசீர்வதிக்கும் தேவன், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியம். கர்த்தாவே, தொடர்ந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரை எல்லா சூழ்நிலைகளையும் நீ அறிகிற தேவன். அப்பா, அந்த திராணிக்கு மேலாக நீ சோதிக்கப்பட ஒரு நாளும் ஆண்டவரே நீ விடுவதில்லை. ஆண்டவரே நீர் கர்த்தாவே, ஆண்டவரே அதிகமாய் சோதிப்பவர் அல்ல, நீர் ஆசீர்வதிக்கும் தேவன். அப்பா, திராணிக்கு மேல ஆண்டவர் ஒருவராகிலும் சோதிக்கப்படுவதற்கு நீ அனுமதிப்பதில்லை. ஆண்டவரே, நீ தீவிரமாய் இறங்கும், அவளுக்குள்ள இறங்கி எழுந்தருளுவீராக. ஆண்டவரை எல்லா சூழ்நிலையிலும் மாற்றி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆண்டவரை நீ தந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாம் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் அவருடைய பாதுகாவலும் நம்ம அனைவரும் கூட என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.